Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை 1000 மடங்கு அவர் அதிகமாக்குவார். எப்படி அதிகமாக்குவாராம்? உன்னுடைய ஆவியிலே என்று சொன்னால் கர்த்தர் அறிகிற அறிவிலே, வெளிப்பாட்டிலே, ஞானத்திலே உன்னை 1000 மடங்கு கர்த்தர் உன்னை அதிகமாக்குவார். ஏனென்றால் அதிகமாக்குகிறது என்பது கர்த்தருடைய எல்லா காரியங்களிலும் இருக்கிறது. திருப்பம் 115 சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார் என்கிற வார்த்தை இன்க்ரீஸ் என்ற ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உபாமம் 1:11 1000 மடங்கு அதிகமாக்குவார் என்று இருக்குதுல்ல, அதிகமாக்குவார்னு. அந்த அதிகமாக்குவார் என்ற வார்த்தை அநேக ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இன்க்ரீஸ் பண்ணுவார் என்று இன்க்ரீஸ் என்கிற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இன்க்ரீஸ். இன்க்ரீஸ், நான் அதிகரிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம். எதுக்கு நம்ம நினைத்திருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதனால கர்த்தாவே என்ன நினைச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஏற்கனவே நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறார். நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாருன்றதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக அப்ப ஜபம்லாம் மாறிடும். ஆண்டவரே என்னை எண்ணி பார்க்க மாட்டீரோ, என்னை நினைச்சு பார்க்க மாட்டீரோன்றதுக்கு பதிலாக ஜபம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? ஆண்டவரே என்னை நினைத்து பார்க்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலுடைய கண்கள் என் மீது நோக்கமா இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்வதற்கு என்னை நீர் தேடி கொண்டிருக்கிறீர், என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறீர், உடைய பிள்ளை ஆக்கி இருக்கிறீர். உடைய கண்கள் என் மீது நோக்கமா இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். உடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் துதிக்கிறேன்னு சொல்லி அப்படிமா ஜபமே வித்தியாசமா இருக்கணும். இங்க வந்தா இருக்கீங்களா? தலைகீழ பண்ணிட்டு இருக்க கூடாது ஜபத்தை. நிறைய பேர் ஜபத்துல வெறும் டைம் தான் வேஸ்ட் பண்றாங்க, இல்லையா? ஜபம் நடக்கலாங்க. இவருடைய கூத்து தான் நடந்துகிட்டு இருக்குது சில நேரத்தில். ஜபம் என்று சொன்னால் இதுதான் ஜபம். ஜபம் என்று சொன்னால் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாட்டை வைத்து ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு அவரை துதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய உள்ளத்தை நான் திறந்து அதை பெற்றுக்கொள்வதுதான் ஜபம் ஒழிய சும்மா கூப்பாடு போடுறது ஜபம் அல்ல. ஆகவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நம்மை நினைத்திருக்கிறார். அதனால்தான் உபாகம் 8:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சில சொன்னாங்க, ஆமாங்க இன்னைக்கு காலைல கூட நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? நினைப்பாயாகன்னு சும்மா நினைச்சு பாப்பாயாக இல்ல, என்னத்துக்காக நினைப்பாயாகன்னு சொல்லி இருக்குது 8:18 உபாகத்துல. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை உனக்கு கொடுக்கிறவர், அதை நினைப்பாயாக. அதை நினைச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு இருக்கீங்களா? அதை தான் நினைச்சு பார்க்க சொல்லி இருக்குது. என்ன நினைச்சு பார்க்க சொல்லி இருக்குது? கர்த்தாவே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே, என்னை உயர்த்துகிறவரே, 1000 மடங்கு பெருக பண்ணுகிறவரே, என்னை இன்க்ரீஸ் பண்ணுகிறவரே, என்னை பெருக்கத்துக்குள்ள நடத்துகிறவரே. நான் என்னைக்குமே எப்படி இருக்க போகிறது இல்லை. இன்றைக்கு ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கீழ் மட்டத்தில் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம, காசே இல்லாம, கையில ஒண்ணும் இல்லாம அப்படி இருக்கலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒண்ணும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. காது இருக்கா? கேட்டுட்டு இருக்கீங்களா? விசுவாசிக்கிறீங்களா உள்ளத்துல? அப்படின்னா ஒரு பெருக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது, ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த விதத்துல தான் நினைக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்லி இருக்குது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார்? எந்த விதத்தில் என்ன நினைத்திருக்கிறார்? அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய நினைவுகள் எல்லாம் பாருங்க ஆசீர்வாதமா தான் இருக்குது. அதனால தான் சொல்லி இருக்கிறார் ஏசாயா 55 பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா இருக்கிறதாம் அவருடைய எண்ணங்களும் அவருடைய வழிகளும், இல்லையா? இதைதான் புரிந்து கொள்ள முடியல மனுஷன். பாருங்க, அவர் அவ்வளவு ஹையா திங்க் பண்றாரு. எவ்வளவு ஹையா திங்க் பண்றாரு? நான் ஏதோ லேசா என் தேவையில சந்திச்சா போதும்ன்ற திங்க் பண்றேன். நான் ஏதோ ஆண்டவரே இன்னைக்கு சோறு போட்டீர்னா போதும், இன்னைக்கு அன்றாட எனக்கு கொடுத்தீர்னா போதும், ஆண்டவரே போதும் போதும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சகாயம் பண்ணும், இன்னைக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியா நினைத்து கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? அவர் ஆசீர்வதிப்பார். அவர் என்ன குறித்து நினைக்கிறதெல்லாம் 1000 மடங்கு.
100 மடங்கு கூட இல்ல. என்னை குறித்து நினைக்கிறதெல்லாம் இவனை எப்படியாவது இவனை தூக்கி விட வேண்டும், இவனுக்கு நான் சகாயம் பண்ண வேண்டும், இவனுக்கு எல்லாம் செய்ய வேண்டும், இந்த பூமியின் மக்கள் பார்த்து பயப்படுகிற அளவுக்கு இவனை நான் உயர்த்த வேண்டும். இவன் மட்டும் என் காது கொடுத்து கேட்டு என்னுடைய வார்த்தையின்படி நடந்து என்னுடைய சித்தத்தை செய்து நான் சொல்ற இடத்துல இருந்து அதை செய்தான் என்றால் நான் அவனை பெரிய ஜாதியாக்கி அவனை பெரிய ஆளாக்கி இந்த பூமியிலே அவனை சாட்சியாக வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து வைராக்கியத்தோடு அங்கே இருக்கிறார். நம்ம ஆசீர்வதிப்பென்ற ஒரு பெரிய வைராக்கியத்தை அவர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? கர்த்தரனை நினைத்து பார்க்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அங்க அருமையா சொல்லி இருப்பாருங்க, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தார்னா விசுவாசிகள் எல்லாரையும், தேவனுடைய மக்கள், அது அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்தது சொல்லியிருக்குது ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தார்னா அவர்கள் ஆசாரிய குடும்பம், ஊழியக்காரங்க, அவர்களையும் ஆசீர்வதிப்பார். சபை விசுவாசிகளையும் ஆசீர்வதிப்பார், ஊழியக்காரரையும் ஆசீர்வதிப்பார். அப்புறம் சொல்லி இருக்குது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். யாரா இருந்தாலும் ஆசீர்வதிப்பாராம். கர்த்தருக்கு பயந்தா போதும், கர்த்தருக்கு மரியாதை கொடுத்தா போதும், கனம் கொடுத்தா போதும், யாரை வேண்டும் என்றாலும் ஆசீர்வதிப்பாராம். அவன் யூதனா இருக்கட்டும், அந்த காலத்துல யூதர்கள் நினைச்சாங்க புறஜாதியார் கிடையாது ஆசீர்வாதம். அவங்க என்ன நினைச்சுதான் புறஜாதியாரெல்லாம் நரகத்துல நிறைய விறகு தேவைப்படுது எரியறதுக்கு, அதுக்காக தான் புறஜாதியாரை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. நம்ம யூதர்கள் தான் மோட்சத்துக்கு போக போறோம், கடவுள் நம்மளுக்கு தான் இவனுங்களெல்லாம் போட்டு நரகத்துல எரிகிற அக்னியில போட்டு தள்ளி நல்லா எரிய வைக்க போறாரு விறகு கட்ட மாதிரி, அதுக்கு நிறைய ஆள் தேவைப்படுதுன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நான் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். பெரியோர் சிறியோர் யாரா இருந்தாலும், அவன் புறஜாதியாரா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த இனமா இருந்தாலும், என்னை கனம் பண்ணுகிறவனை யாரா இருந்தாலும் சரி, அவன் சிறியவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் தாழ்ந்தவனா இருந்தாலும் உயர்ந்தவனா இருந்தாலும், இந்த சமுதாயத்துல எந்த நிலையில இருந்தாலும், எந்த ஜாதி ஜனமா இருந்தாலும் அவனை ஆசீர்வதிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? அப்புறம் சொல்லியிருக்கு கர்த்தர் உங்களையும் உங்களோட நிறுத்துறதுல பாருங்க, உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க, வசனத்தை கேட்க வருகிறது உங்களுக்காக மட்டுமல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒருத்தங்க என்கிட்ட சொல்லவே சொன்னாங்க, இந்த வயசுல போய் நாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், அன்னைக்கே கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. பரவாயில்ல, இப்போ ஆரம்பிச்சு இப்பவும் 1000 மடங்கு பெருகலாம். அதை விட இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய சந்ததி, உங்களுக்கு பின் வருகிறவர்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் கேட்கட்டும், இப்படிப்பட்ட நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்திலே உருவாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். இருக்கீங்களா? அப்ப தினந்தோறும் ஆசீர்வாதத்தை பேசுவோம், ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார் என்கிறதை நாம் பேச வேண்டும். ஏனென்றால் அதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். நான் சொன்னது போல ஆவியில், ஆத்மாவில், சரீரத்திலே, எல்லா விதத்திலும்